வணக்கம். வணக்கம். ஆகாஷ் பாஸ்கர் கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் அதில் தொடர்பு பற்றி அவர்கிட்ட விசாரணைலாம் பண்ணாங்க. 1000 கோடிலாம் இருக்காதுங்க, அது ஒரு 10,000 கோடி இருக்குங்க. அடிப்படையில் 1000 கோடி. ஓகே. இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் விஷயத்தில் நீதிமன்றம் நடந்து கொள்வது அதை எந்த கோணத்தில் நம்ம பார்க்குறது, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நாம் எடுத்துக்கிறத கூட நீங்கள் வந்த செய்தி வந்ததுன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? எதை நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா நம்புறதுன்னா நீதிமன்றத்தையா? ஏன்னா அவர் மேலே இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் ஒரு ஈடியே வந்து அதுக்கான ப்ரூஃப் அவங்க கேட்கும்போது வந்து சரியாக சப்மிட் பண்ணலன்றதையும் சொல்கிறாங்க. இந்த ஈடி விவகாரத்தில் லாஸ் ஆகும். சரி, எடுத்தது மக்கள் கேட்டதுமே இந்த ஆகாஷ் பாஸ்கர் விவகாரத்தில் ஈடி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே ஆரம்பிச்சது. அந்த தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சதுமே மக்கள் நினச்சானா பிடிச்சானா கருணாநிதியோட 4வது தலைமுறை தப்பு பண்ணுது அப்படின்னு மக்கள் நினச்சது. ஏன்னா கருணாநிதி 4வது தலைமுறையில் பொண்ணு எடுத்துருக்காங்க. ஏன்னா அவரும் சேர்ந்து பண்ணுறாங்க, இது தாங்காதரா சாமி அப்படின்னு மக்கள் நினச்சானுங்க. ஆனால் நீதிமன்றம் உடனடியாக ஏதோ விரைவாக எத்தனை கேஸ் எடுத்தாங்க தெரியல, இதில் வந்து எப்படி நீங்கள் ஆகாஷ் பாஸ்கர்னு கேட்க போய் எக்ஸ்ட்ரா நிறைய வசனங்களும் பேசியிருக்காங்க. நீதிபதிகளுடைய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம மதிக்கிறோம். அதை நம்ம விமர்சனம் பண்ணுறது இல்லை, ஆனால் விவாதத்துக்கு உட்படுத்தணும். இது சட்டம் அனுமதிக்குது ஒவ்வொரு குடிமகன். அந்த வகையில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளோ வரிஞ்சு கட்டுக்கிட்டு ஈடிக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அவ்வளோ வேண்டி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன இருக்குன்னு நீ கேளுங்க. நாம் மக்கள் சார்பாக என்ன முன் வைக்கிறோம்? இந்த ஆகாஷ் பாஸ்கரை யார் இதை முதல் நீங்கள் நீதிமன்றங்களுக்கு கேட்டீங்களா, இல்லை நீதிமன்றத்துக்கு முன்னாடி கூட வச்சிங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா அப்போ என்ன கேள்வி வந்திருக்குன்னா, ஏன்ப்பா ஆகாஷ் பாஸ்கரை திடீர்னு என்னப்பா நீ ஒரு 2 வருஷத்தில் 1000 கோடிக்கு புது புது படமாக எடுக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து புக் பண்ணிகிட்டே போகிறேன் எப்படிப்பா அப்படின்ற கேள்வி கேட்டுப்பீங்களா? ஈடியே நீங்கள் கேட்குறீங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்குறோம்? உனக்கு எப்படா காசு வந்துச்சுன்னு கேட்கணும். அது கேட்கணுமா இல்லையா? அது வந்த வழிக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கலாம். அப்போவுமே எப்படா ஒன்றை நம்பி வருது அப்படின்னு முதலாவது கேள்வி கேட்பீங்க. இந்த கேள்வி நீதிமன்றத்தில் கேட்க தவறியதா? அது அவங்க தான் பேசணும். ஈடின் மீது நீங்கள் எப்படி நேரடியாக டாஸ்மாக் ஊழலில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கும்போது அதே அளவுக்கான கேள்வி இவர் மீது வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் புரியல, ஏன் அந்த அவசியம் இருக்குது? ஏன் அவசியம் இருக்குன்னா, இப்போ நான் தான் டாஸ்மாக் ஊழல் சம்மந்தம் மறைமுகமாக வேலை பார்க்குறேன். இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல எஸ்என்ஜி சம்மந்தப்பட்ட நீலமேகம் நினைக்கிறேன் இந்த ஆள், இந்த படம் டாஸ்மாக் உடைய அந்த விசாகன், அந்த 3வது இடத்துல செந்தில் பாலாஜியும் அவரோட சகோதரியை விளக்கிட்டு டிஎம்கே வேறொரு ஆளை கொண்டு உட்கார வைக்கிது. இந்த நிலைமையில தான் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. இந்த ஸ்ட்ரக்சரில் காசு ஒன்று வருது, ஏன்னா தான் காசு வருது. இந்த காசை நான் வச்சுருக்க போகிறது. அப்போ என்னுடைய நெருங்கின வட்டத்தில் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணேன். ஏன்னா எல்லாம் கருப்பு பணம். அப்போ நெருங்கின வட்டமெல்லாம் திடீர்னு காசு புழங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 200-300 கோடி புழங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கேருந்து வந்திருக்குன்னு நம்மளால் யூகிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். அது யூகம் எங்கே போகும்? என்கிட்ட வருமா வராதா? உன்கிட்ட எங்கேருந்து காசு வந்துச்சுன்னா குணாவை கூப்பிட்டு கேட்பாங்களா மாட்டாங்க நீதிமன்றம்? கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எங்கேருந்து காசு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்த வழி என்ன புரியுமா இல்லையா? கண்டிப்பாக. எங்கேருந்து உனக்கு திடீர்னு காசு புழக்கம் இவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி. நேரடியாக போய் டாஸ்மாகில் உட்காந்து எண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னா யாரும் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ முகாந்திரம் இருக்கா நீதிமன்றங்கள் கேட்டுச்சானா அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த இடத்துல தான் முதல் அளவிலேயே இதுக்கப்புறம் நீதிமன்றங்களை தாண்டி வேறு எங்கே தான் போய் நீதி தேடுறது அப்படி ஒரு மக்களுக்கு ஒரு சலிப்பு நிலையை உருவாக்குது. கண்டிப்பாக. நீங்கள் இந்த விசாரணையை கோணத்தில் ஈடிக்கு கேள்வி கேட்குறீங்கன்னா அதே அளவுக்கு கேள்வி கேட்க வேண்டிய ஆகாஷ் தரப்பில் ஏன் எந்த விதமான பெரிய கேள்வி எழுப்பப்படவே இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி பற்றி சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா நீதிபதிக்கு வந்து ஈடி தானே வந்து சப்மிட் பண்ண எல்லாம் இந்த கேள்வியெல்லாம் ஈடி கேட்டுக்கணும். ஆமாம், அவங்க தான் கேட்டாங்கன்றத நீங்கள் அடுத்துக்கு வரேன், கடைசியாக ஈடி வச்சுக்கலாம். ஓகே, இது கேட்டுக்கணும். அப்படி கேட்டீங்கன்னா என்ன வெளிவருங்க? என்ன வெளிவரும்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னு வரும். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா, இந்த ஆகாஷ் பாஸ்கரன் பிஆர்ஆர் ஸ்வர்ண மாளிகைன்னு ஒரு ஜுவல்லரிஸ் கடை, ஒரு நகைக்கடை. அந்த கடையோட ஒருத்தே 10 கோடி வராது, சேலம் இருக்கு. அந்த கடையோட மகன். இவனுக்கு எப்படிங்க திடீர்னு 1000 கோடி வரும்? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஹீரோ வச்சு படம் இருக்குது. ஆமாம், அது எல்லாமே டாப் ட்ரெண்டில் கூடிய ஆளுங்க. அந்த கதை நான் அப்புறம் வரேன், அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. அதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க நீதி அரசர்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நீதி பரிபாலனை எப்படி நடக்குது, நீதிமன்றங்கள் உண்மையிலே நீதியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி நடக்குதா அப்படியான விஷயங்களை மக்களும் காத்திருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் பதில் சொல்லுங்கள், இந்த குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற என்ன வருமா இல்லையா? கண்டிப்பாக. எனவே இதில் பிஆர்ஆர் ஸ்வர்ண மாளிகைக்கு மகனாக இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு முயற்சி பண்ணி படிப்படியாக மேலே வந்துட்டாரா அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் முன் வச்சுச்சுக்கிறேன். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இவன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா,
ஒரு 4 வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டர் பண்ணிட்டு அதர்வான் ஒருத்தருக்கான் பாருங்க, ஒரு உருப்படாத வேறு முரளியோட மகன், அவன் ரொம்ப பெரிய மோசமான வச்சுக்கோங்க. அடிக்க நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆகாஷ் பாஸ்கரை இவங்கெல்லாம் ஒன்று கூடி சுற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆவாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அசிஸ்டண்டானா நயன்தாரா புருஷன் கூட அவரோட அப்புறம் தான் தொடர்பு. அவன் புரிச வேலை பார்க்குற பாருங்க, அவன் பெரிய ஆள் வச்சுக்கோங்க. சொல்லி வைங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அசிஸ்டண்டாக சுற்றிக்கிறான். ஏதோ ஒரு படம் எடுத்தால் போதும், ஒரு திரைப்படம் எடுத்துடணும் நம்ம டேரக்டரா அப்படின்னு சுற்றுறான். அவன்கிட்ட காசே கிடையாது. இவன் அணுகுனது அதர்வாட்டு. ஆனால் அதர்வா ஓகே ஓரளவுக்கு செஞ்சதுமே இவர்கிட்ட ஜனமும் போய் உட்காந்துருக்கான். இதை வரலாறு, வேற வரலாறு கிடையாது. காசு இருக்கையா அங்கே உட்காந்துக்க, உனக்கு வேற ஒரு பெரிய நடிகரே கிடைக்க, அதில் ஃப்ரெண்டாக வச்சுக்கேன். அதர்வா தூங்கி எந்திரிக்க 3 மணி எந்திரிப்பான். அப்படி ஒரு கேஸு. இவருக்கு ஜோடி யாருன்னு கேட்டு ஸ்ரீலீலான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவங்க போய் அணுகுறானுங்க. எப்படி நீங்கள் இவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். அந்த பொண்ணு அந்த ரிஜெக்டட். இந்த பொண்ணு ஸ்ரீலீலா யாரு தான் குண்டூருக்காரம்னு மகேஷ் பாவோட ஒரு டான்ஸை போட்டு பெரிய பிரபலம் ஆச்சு வச்சுக்கிறேன். அந்த பொண்ணு இப்போ நீங்கள் அந்த புஷ்பா 2ல வரும் ஒரு டான்ஸ், அந்த பொண்ணு சொல்கிறீங்க. இந்த நான் டான்ஸ் ஆட பொண்ணா பார்த்துருக்க வேலை என் வேலை. பாட்டு வந்து அந்த பாட்டு பேர் என்னையா? ஏ அது ரொம்ப முக்கியமையா, விஷயத்துக்கு வாயா. ஏன்னா இந்த பொண்ணை போய் கேட்குறானு. இந்த பொண்ணு அப்போ இவன் பெரிய நடிகர் இல்லை, நம்ம போன மார்க் அடிக்கல போய் நடிக்கலை. இந்த கதையை சேர்த்தே சொல்கிறேன். இவன் ஒட்டுமொத்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் இவன் நடிக்கலை. இந்த லெவலில் தான் ஐயா போயிருக்காரு. அவருக்கு படமும் கை கொடு வரல. ஆனால் ஒன்று கை கொடுத்துச்சு. என்ன கேளுங்க, கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் வந்துச்சு. அடுத்த 2 வருஷத்தில் டாஸ்மாக் கையில் வந்துச்சு. இவங்க சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு வந்துட்டாயா திருடி ப்ரொடியூசரா உள்ள குதிக்கிறான். எங்கேந்திரா இவனுக்கு வரலாறு இருக்கு, 1000 கோடி வர்றதுக்கு எங்க வரலாறு காட்டுங்கப்பா, எங்கேருந்து வரலாறு இருக்கு? இதோட கொடுமை. அடுத்த விஷயம் சொல்றேன், நீங்க நீதிமன்றத்துக்கு இன்னும் சொல்றேன். ஏபிசி ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொண்ணெல்லாம் நம்மளை தேடி வரணும், பொண்ணு நம்ம தேடி போகக்கூடாது. ஏன்னா இவங்க டெவலப் ஆகிட்டாங்கல்ல, டாஸ்மாக் காசு எல்லா இடத்துலையும் பாட்டிலுக்கு 20 ரூபா ஆகி தின்னாங்கல்ல அந்த காசு. அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க, இதில் கூட்டி வந்த பொண்ணு தான் இந்த ஏபிசி ஸ்டுடியோ. அதுக்குன்னு கேரளாவில் அதுக்குன்னு செஞ்சு ஒருத்தர் கூட்டி வந்தாங்க. அவன் தான் இந்த கயாத், அது டிராகன் பட ஹீரோயின். அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா இந்த பொண்ணு, இவங்களாம் உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பிரியா மோகன், இவங்கெல்லாம் வரிசையாக உள்ளே கொண்டு வராங்க. இவங்க லிஸ்ட்டில் இவங்க பேரோட ஆட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் மீட்டிங் ஹைதராபாத்தில் முடிச்சு உள்ளே கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. எங்கேருந்து இதுக்கு காசு வருது? இந்த ஏபிசி ஸ்டுடியோவில் அவனை பிடிச்சி உழுப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாஸ்மாக்லேருந்து கிடைக்கக்கூடிய கருப்பு பணத்தை எங்கிட்டோ ஃப்ளோ ஆகுது, பணம் நகருது. அந்த பணம் நகரில் எவை வேலை இருக்கணும், அவையெல்லாம் குற்றவாளியா இல்லையா, அவையெல்லாம் சந்தேகத்துக்குரியவனா இல்லையா, அவையெல்லாம் ஈடியால் விசாரிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? அப்படியான விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஃப்ளோ ஆகிக்கணும், புரியுதுல? ஏபிசி ஸ்டுடியோ வச்சு பொண்ணுகளை பிடிச்சிருக்கேன், இந்த போட்டு படம் ஒரு 1000 கோடிக்கு எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, இது நீதிமன்ற காலையில் ஒப்பிட்டு இந்த ஸ்ரீலீலா இருக்கால அந்த பொண்ணுக்கு ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் போகும்போது ஒரு 35 லட்சம் ரூபா சம்பளம் கிடையாது. இப்போ பராசக்தி ஒரு படத்துக்கு போனாங்க. அந்த படத்துக்கு போனால் அந்த பொண்ணு கேட்டது, ஓகே ஒரு 1.5 கோடி தாங்க, நாங்கள் 2 கோடி தரோம் அவ்வளோ அள்ளி கொடுக்குறாங்க. யார் காசு? இந்த குடிக்கிறாங்க பாருங்க, அந்த பாட்டில் வச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிற அவங்க காசு. அவங்கள்ட்ட வசூல் பண்ணி 2 கோடி கொடுத்து அந்த பொண்ணை புக் பண்ணுறாங்க. 1.5 கோடி கேட்டால் 2 கோடி கொடுக்குறாங்க கேட்டதுக்கு மேலே. ஆமாம், அப்போ இவங்க எப்படி இவ்வளோ காசு புழங்குது? இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு என்ன புரியுது, பட் பைசா வருது, டாஸ்மாக் வழியாக தான் இவருக்கு போகுதுன்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். டாஸ்மாக் மூலமாக வசூலாகக்கூடிய தொகை, இந்த விஷாகனு இந்த பிடிச்சாங்களே இந்த நபர்கள் யார் தப்புனாங்களா? கிடையாது. இந்த நபர்களும் இன்னும் விசாரணை வட்டத்தில் இருக்காங்க. இந்த நபர்கிட்ட நகர்ந்துச்ச காசு, அதில் முக்கியமான ஆள் இந்த ஆகாஷ் பாஸ்கர். அது மட்டும் கிடையாது, நயன்தாரா புருஷன், இவங்க எல்லாரும் ஒரு கேன் வச்சுக்கோங்க. இவங்க 24 வேலை. இந்த அட்லீன் ஒருத்தர் பாருங்க, காப்பி அடிச்சு படம் எடுப்பான் பாருங்க. சமீபத்தில் கூட அவர் எடுத்த கருத்து படத்துக்கு காரணம் ஜேபிஆர்னு பேட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இதில் முக்கியமான கூட்டுக்கலவாணி எல்லாருமே இந்த நயன்தாரா புருஷன். நயன்தாராவுக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் 20 கோடியோ 25 கோடியோ ஈசிஆர் ஒரு லேண்டு 2 கோடி கலந்தாங்க. இல்லைன்னு சொல்லுங்க, எப்படி காசு போலன்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த காசு போலங்கள்லாம் எங்கேருந்து வருது? இது எல்லாமே டாஸ்மாக்கால் கொள்ளையடிச்சு ஒரு கும்பல் வாழ்ந்துருந்தால, அதாவது உதயநிதியுடைய நண்பர்கள், அது பக்கத்தில் உட்காந்து இவன் சம்பாதிச்ச காசு. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதுக்கு முகாந்திரம் இருக்கா? நீதிமன்றத்தோட வேலை என்ன? விசாரணை நடத்துறதுக்கு முகாந்திரம் இருக்கா? நீதிமன்றங்கள் விசாரணை நடத்த போகிற கிடையாது, விசாரணை நடத்துறதுக்கு அனுமதிக்க போறீங்க. அப்போ அதுக்கு முகாந்திரம் இருக்கானா? காசு புழக்கம் இருக்கு. காசு புழக்கம் எங்கேருந்து இருக்குது? வேற யார்ட்ட சேர்ந்து சொல்லுவோம். உதயநிதி கை பிடிச்சி கூட்டி போய் பார்த்துருப்பீங்க ஆகாஷ் பாஸ்கர். அப்ப எவன்ட்டெல்லாம் நீங்க ரைட் நடத்துறீங்களோ அவன்கிட்ட தான் காசு புழக்கம் இருந்துச்சு. அவன் பக்கத்தில் இவன் இருந்தான், அது 24 பேர் இருந்தான், அவனோட எல்லா மீட்டிங்லையும் இவன் இருந்தான். அப்ப சந்தேகப்படத்தக்க பரபரா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இவட காசு புழங்கி இருக்குமா இல்லையா? இந்த படிக்காத பெண்கள்ட்ட ஆண்கள்ட்ட சொன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நீதிமன்றங்களுக்கு இது புரியல, எனக்கு புரியவே இல்லை. இந்த வாதத்தை எடுத்து வைக்கல,
இப்போ நான் என்ன ஒரு சாமானியனுக்கு புரியும் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு சர்ச் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ நீதிமன்றங்களை விடுங்க, ஈடிக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இடத்துல தான் நமக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகும். ஏன்னா அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஷயங்கள் பொதுவாக எப்படி மக்கள்கிட்ட பேசப்படுதுன்னா, என்ன பிரச்சனை வேணால் வருது, எவ்வளோ கோடி வேணால் பொருளட்டும், ஆனால் கருணாநிதிக்கு முன்னாடி டெல்லியில் போய் சமாளித்தோம். இந்த பேச்சு இங்கே இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அந்த இன்னும் பேச்சை வளர்க்குறீங்க. நீதிமன்றங்கள் மட்டும் கிடையாது, மத்திய அரசும் சேர்ந்து தன்னுடைய பேரை இதில் கெடுத்துக்க போகுது. எந்த அடிப்படையில் ஈடு எங்கே போனீங்க? திரும்ப மக்கள் கேட்பாங்க இல்லையா? இவ்வளோ ஆதாரம் இருக்கு, ஏன் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் நீதிமன்றத்தில் போதுமான அளவுக்கு வாதங்களை வைக்கவே இல்லை, வாதகம் வைக்க அளவுக்கு ஆதாரம் போட்டு இல்லைன்னா நீங்க எப்படி போனீங்க? திரும்ப அவர் நீதிபதி கேட்கிறாரு, என்ன ஆதாரத்தை வச்சு நீங்க இப்ப அப்ப என்ன ஆதாரத்தை வச்சு போனீங்க? மக்கள் முன்னாடி நீங்க அவமானப்படுறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப ஈடு என்ன பண்றீங்க? மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. அப்ப மத்திய அரசு மீது சந்தேகம் வலுக்குமா இல்லையா? இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து டெல்லியில் எடுத்துக்கோங்க, கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோடிக்கு எந்த அளவுக்கு சிவியர் ஆக்ஷன் எடுத்தாங்க? அவர் மேல எதுவுமே பெருசா இல்ல. அவருடைய அந்த அலிகேஷன் என்னன்னா, சட்டத்தை மாத்தி அமைச்சதுல அவருடைய துணை இருந்தாங்களா அவங்களுக்கு போச்சு, அதுல இவரும் சந்தேகப்படத்தக்க நபர் அப்படின்னு தூக்குனாங்க. தெலுங்கானால சந்திரசேகர ராவ் அவரோட மகளை கவிதா தூக்குறாங்க. பீகார்ல லல்லு பிரசாத் மனைவி இப்படின்னு எல்லாரும் தூக்குனாங்க. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, அது இறுதியாக கூட எடுத்துக்கங்க. இப்போ கிட்டத்தட்ட முதல் வாட்டி வரும்போது வந்து 5 வருஷம் வரும்போது ஆக்ஷன் எடுக்கல, 2வது வாட்டி வரும்போதும் எடுக்கல, இது 3வது வாட்டி வந்திருக்காங்க. வந்துட்ட பிறகு ஒரு விஷயமும் இவங்க சொல்றது எல்லாம் உடன்பேற்பு எல்லாம் செய்வாங்க, மிரட்டுறது தான், அது நிஜமா எதுவும் நடக்க, அது ஊர்ஜிதமாகற மாதிரி தான் நடக்கும். அதான் நான் சொல்றேன், மத்திய அரசு இதில் கெட்ட பேர் தான் வாங்குவீங்க. ஏன்னா நீங்க சொன்ன வச்சு லிஸ்ட்டை சொல்றேன். டெல்லி முதல்வரோ அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ அவங்களுக்கு சொத்து இருக்கும், அதிகபட்சம் நான் தேடி பார்த்தா 40 கோடி இருக்காது. ஏன்னா அந்த கும்பலுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கவிதா அவங்களுக்கு நிறையா இருக்குது, ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க. ஆனால் இவங்க எல்லா பேருக்கும் இவங்களாம் ஊழல் பண்ணா சொல்லுவாங்க, ஊழலுக்கு எதிரானவர் நீங்கள். ஆனால் ஊழலின் உறவிடம் தந்தையே கருணாநிதி குடும்பம் தான். ஆமாம், அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்கானுங்க. 2 முறை 3வது முறை வெற்றிகரமாக வந்திருக்கீங்க. ஒரு ஆக்ஷனோட நீங்க எடுக்கலைன்னா ஒன்று கூட எடுக்கல. அதுவும் ஈடி ரைடு போயிட்டு அங்கே போய் நீதிமன்றத்தில் இவ்வளோ பெரிய அளவுக்கு நீங்கள் கோட்டை விடுறீங்கன்னா உங்களோட கேள்வி எழுப்பதான் செய்வாங்க. எப்படி எழுப்பாமல் இருப்பாங்க? இது எல்லாம் யாருக்கு செய்ய துறவு தெரியுமா? இதை நம்பி இங்கே நீதி கிடைக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும், உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும், தப்பு செஞ்சோன்னா கண்டிப்பீங்க, இல்லை பிடிச்சி உள்ள போடுங்க, இப்படியான விஷயங்கள் இருக்குங்க. அதன் மீது நம்பிக்கை வச்ச மக்களுக்கே நம்பிக்கை இழக்கக்கூடிய செயல் இது. நீதிமன்றங்கள் மட்டும் கிடையாது, நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காத மக்கள் ஆல்ரெடி நம்பகத்தன்மை இழந்திருக்கும் போது இப்படியான விஷயங்கள் எல்லாமே இன்னும் நம்பகத்தன்மையை உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த போது மத்திய அரசு மீதான நம்பிக்கையை உடைக்கும்.